தேங்க்ஸ் கவிதா மேம். இந்த ஒருத்தருக்குமே நீங்கள் அந்த ரைட்டப் வந்து கண்டிப்பாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையோ திட்டிகிட்டு இருக்காரு. அனுப்பா மேம் ஊருன்னு மூஞ்சி வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பி.வி. சங்கர், ஏரோஜே சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தயாலன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் a வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நல்ல அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமும் எடுத்துட்டாரு. படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் a வெரி கிறிஸ்ப் 2-hour த்ரில்லர், ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லின் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாருமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தார். என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல். வெரி நைஸ். ஸோ என்னன்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் வெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்யூன் எஃபர்ட். இவங்க எல்லாருமே போட்டது, ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்காகவும் அந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ. வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களா இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. டீமை பற்றி, ஒர்க் பண்ண எல்லார பற்றியுமே. நல்ல டீமில் ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும், நல்ல ரோலில் ப்ளே பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிகிற ஸ்டேஜில் அது நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார், தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்துட்டு அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள், இப்போ யூடிவியில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்த அப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப ரொம்ப
அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அண்ட் என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார், தேஜஸ்வினி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லா ரமேஷ் திலக் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஒரு அம்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணும்னா, சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்னால் நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசுனா எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேரில் ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னோன்னே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஏன்னா அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன், சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். ஈ ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. வணக்கம். வழக்கமாக எந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே குறிப்பாக இந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே ப்ரொடியூசரை பற்றி பேசவே மாட்டாங்க. அவர் வேணால் அது மாதிரி ஓரமாக கிடப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த விழாவில் பேசின எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து ரமேஷ் திலக்லேருந்து வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க. அப்படின்னா மிகச்சி ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர் தான் நிச்சயமாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. தெய்வக்கனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார். ஏன்னா நம்ம வெளியிருந்து சொல்கிறத விட உங்களோட வேலை செஞ்சு உங்களோட வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும், வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் தனஞ்சயன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தனஞ்சயன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமாக ரீசன் வந்து ஜிவி தான். ஏன்னா ஜிவி சார் ஃபங்க்ஷனாக நான் உடனே வரேன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் தான் இன்றைக்கி அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசெண்ட் இயர். எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும், பெரிய டைரக்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்செல்லாம் வந்துட்டுருக்காம வரட்டும், நான் கதை நல்லா இருக்கா அவர்கிட்ட பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லோரும் வந்து பேசுனாங்கன்னா எல்லாருமே வந்து ஜிவியால் இயக்குனரானவர்கள். அதனால் அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி ரொம்ப ரீசனபுளாக ஒரு அற்புதமாக ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும் அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். இந்த காரணத்துக்காகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல், போதுமே இது அப்படின்ற அந்த போதுங்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சும்மா நான் இந்த படம் இந்த ஆல்பம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு விரல விடாமல் அது கொஞ்சம் கரெக்டாகவே போயிட்டுருக்கிறது வந்து இந்த
மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஜிவி. நீங்கள் இப்படியே இருக்கணும், இன்னும் நீங்கள் நிறையா வளரணும், நிறையா படணும். யூஆர் டூ யங், யூர்களி யங்கஸ்ட். நீங்கள் இன்னும் பெருசாக சாதிப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசும்போது பார்த்தா எல்லாருமே என்னுடைய மறைந்த இனிய நண்பர் டில்லிபா அவருடைய தயாரிப்புகளாகவே நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட ப்ராடக்ட்டில் அந்த இயக்குனர் மாறன் அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய நண்பர் டில்லிபாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசும்போது டில்லிபாவு சேர்ப்பு பேரை கூட எல்லோரும் மென்ஷன் பண்ணி பேசலாம் ஒரு மேடம். ஏன்னா அப்போ தான் அவருடைய பெயர் ஒன்று நம்ம நிலைத்து கொண்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த அவருடைய பெயர் அவர் இல்லை, அவர் நம்ம இப்படி சொல்கிறது, அது நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். செய்வீங்க நம்புகிறேன். இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் திலக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மிகச்சில ஒரு நடிகர் இல்லை. நம்ம இன்றைக்கி ரொம்ப சீரியஸ் வருஷன். இப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் இவ்வளோ வருஷம் போராடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி நடிகர் மாதிரி ரமேஷ் திலக் கூட சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்ல ரோல் பண்ணணும். அது பெஸ்ட். ஆமாம், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிற நண்பர் முத்துக்குமார், இப்படி எல்லாருக்குமே வந்து என்னுடைய மீதி நடித்த எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். தேஜு, நீங்கள் ஒரு பெரிய பர்ஃபார்மர், டான்ஸர், எல்லாமே தெரியும், பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். அழகாக தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் வரணும் சினிமாவுக்கு. மொத்த டீமுக்கும் குறிப்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.